ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் J.Mathuskka கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா டாப் 5 கோடிங் லாங்குவேஜஸை பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5th பிளேஸ் 5க்கு போகுது. இதை வச்ச ஐஏஎஸ் பொருட்களை நாம் டெவலப் பண்ணலாம். லைக் ஐவாட்ச், ஆப்பிள் டிவி, மேக்புக், ஐஃபோன், ஐபேட், அந்த மாதிரி பொருட்கள். இது ஈஸி டு யூஸ் கூட. இது ஒரு ஓப்பன் சோர்ஸான இதுதான். இது ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி ரொம்ப ஈஸி. இது ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரன் டைம் எரர் நம்மளுக்கு காட்டும். இது டெஸ்டிங்க்கு நாம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதை க்ரியேட் பண்ண குரூப்போட பேரை நான் தந்திருக்கேன் பாருங்கள். ஸ்விஃப்ட் லாங்குவேஜால் டெவலப் பண்ணப்பட்ட ஆப்ஸை நான் தந்திருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஆப் ஐஓஎஸில். 4th பிளேஸ் C++க்கு போகுது. C++ வந்து ஃபேமிலி சியில் ஒரு பார்ட். இதை க்ரியேட் பண்ணால்ற நேம் தந்திருக்கேன் பாருங்க. இது ஒரு போர்ட்டபிள் லாங்குவேஜும் கூட. இது ஒரு மல்டிபிள் பர்பஸ் லாங்குவேஜும் கூட. 3rd பிளேஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்ட். இதை 1995 பேடன் இச் என்றவர் கண்டுபிடிக்கிறாரு. இது ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுற இதாக தான் இருந்திருக்கு. இப்போ ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. இப்போ இது வெப் டெவலப் பண்ண முக்கியமான காரணியாக இருக்குது. 2nd பிளேஸ் ஜாவாக்கு போகுது. இதை க்ரியேட் பண்ணுற பேர் ஜேம்ஸ் கோஸ்லிங். இது எப்படி நான் 100 லைன் கோட் எழுதி 50 லைனில் பிள்ளை இருந்தால் அவுட்புட் காட்டாது. இது ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜும் ஒரு போர்ட்டபிள் லாங்குவேஜும் ஆகும். 1st பிளேஸ் பைத்தனுக்கு போகுது. இதை க்ரியேட் பண்ணுற பேர் கியூடியோ வான் ருசும். இவர் நெதர்லாண்டை சேர்ந்தவர். இவர் 1989 பைத்தனை கண்டுபிடிக்கிறாரு. இதோட ஒஃபிஷியல் வெர்ஷன் 1991 வருது. பைத்தனோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் 1994 வருது. பைத்தனோட செகண்ட் வெர்ஷன் 2000 ஆண்டு வருது. பைத்தனோட 3rd வெர்ஷன் 2008 வருது. இதோட வீடியோ முடிஞ்சு வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.